நான் இந்த பூர்ண மதுவிலக்குன்ற கொள்கையை நான் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பார் ஓபன் பண்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இது வெறும் இந்த தேவாலயங்கள் பக்கத்துல, பள்ளிக்கூடம் பக்கத்துல அந்த ஏரியா மக்கள் ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல மூடலாம். ஸ்டோ பார் ஓபன் பண்றது, ஒரு சிட்டில ஓபன் பண்றது, ஒரு ரெஸ்டாரண்டோட அட்டாச் பண்ணி ஓபன் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் கிடையாது. பூர்ண மதுவிலக்கு கொள்கையில எனக்கு ஈடுபாடு இல்லை. எல்லா விஷயத்திலயுமே எல்லாரும் ஈடுபாடு அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஏன்னா பூர்ண மதுவிலக்குன்றது ஒரு தோல்வி அடைந்த இருக்கலாம். அது தோல்வி அடைகிற திட்டம். அமெரிக்காவிலே ப்ரொஹிபிஷன் வச்சாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு குஜராத்ல ப்ரொஹிபிஷன் இருக்கு. ஆனா நீங்க காந்தி பிறந்த ஊர் போர்பந்தர்ல தான் மேக்சிமம் லிக்கரே கிடைக்குது. நீங்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்க கள்ளச்சாராயம் வந்துடும், மாஃபியா வந்துடும். அதனால அதுல நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால அந்த கொள்கை வேர்ல்டு வைடு ஃபெயிலியர். எந்த ஊர்லயும் பூர்ண மதுவிலக்கு வெற்றி அடைகிறது கிடையாது. அது மாதிரி இந்த மாதிரி பாரோ ரெஸ்டாரண்ட்ஸோ அதெல்லாம் கொண்டு வரது ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் ஒரு மாரலிஸ்டிக் ஐடியாலாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஹிப்போக்ரிட்டிக்கல். திமுக கூட்டம் போது எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இதையே காங்கிரஸ் எங்களுக்கு பண்ணணும், எதுக்கு எந்த முடிவு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஒன்றும் சொல்லி சொல்றீங்க எதிர்பார்ப்பு கடந்த முறை என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் கடந்த முறை அதை எதிர்த்தவர்கள் எல்லாம் மீண்டும் எதிர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில மீண்டும் கடந்த முறை எதிர்த்தவர்களா இந்த முறையும் எதிர்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தாங்க. ஆனா அந்த கட்சியை உடைச்சி 20 பேருக்கு மேல கொண்டு போயிட்டாங்க. என்சிபி போன தடவை எதிர்த்துச்சு. இப்ப தெரியல, அவங்க கொஞ்சம் வேற மாதிரி ஊசலாடுற மாதிரி தெரியுது. அந்த அடிப்படையில எல்லாம் எதிர்த்தவங்க எல்லாம் எதிர்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா என்னுடைய விருப்பம் என்ன, என்னோட கட்சியோட விருப்பம் என்ன, இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும். திருப்பி சொல்றேன், மகளிருக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதுக்கு சட்டம் நிறைவேறியாச்சு. இந்த 543 பேர்லயே 1/3 பங்கு மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடலாம். அதனால 181 பேருக்கு இதுல மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடலாம். நீங்க அதுல 815 கூட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. 815 கூட்டினீங்கன்னாக்க நமக்கு இன்னும் பாராளுமன்றத்துல ஏற்கனவே 543 பேருக்கு பேசுறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. 815 பேர் இருந்தா நேரமே கிடைக்காது பேசுறதுக்கு. இந்த சைனால இருக்கிற பீப்புள்ஸ் காங்கிரஸ் மாதிரி கூடி கலைஞ்சு கை தட்டிட்டு போக வேண்டியதான். ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு 40ல இருந்து 60 சீட்டா உயரும், தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்த்தா. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 80ல இருந்து 120 மாறிடும். நமக்கும் அவங்களுக்கும் இப்ப இருக்கிற வித்தியாசம் 40, நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் 60 கூடிடும். வெறும் வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்று அவர்களுடைய அதிக பெரும்பான்மை வச்சு இந்தியாவை ஆழ்வாங்க. தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலங்களுக்கு, சின்ன மாநிலங்கள் ஒரிசா போன்ற மாநிலங்கள்லாம் ஓரங்கட்டப்படும். efficiency will lead to non corruption. ஒரு சிஸ்டம் எஃபிஷியன்டா இருக்கும். அரசாங்க அமைப்பு எஃபிஷியன்டா இருக்கும். டிஸ்கிரிஷனரி பவர் என்னைக்கு ஆபீசர்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அங்கங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கரப்ஷன் இருக்கும். ஒரு ஒரு தனிநபர்கள் மட்டும் கரப்ஷன்ல பண்றாங்களா, அந்த சிஸ்டமும் கொஞ்சம் கிளியர் ஆகணும். இப்பதான் வந்திருக்காங்க, அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள், அதோட விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா இன்னைக்கு காமன் பர்செப்ஷனா ஒரு சாதாரணவங்களை போய் கேட்டீங்கன்னா அடிமட்டத்துல இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா தான் அவங்களுடைய அபிப்பிராயம். போக போகதான் தெரியும். நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு நீதிமன்றத்துல அவங்க ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க. எனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா முதலமைச்சர் இது மாதிரி நான் டாலரேட் பண்ண மாட்டேன்றதை அடிக்கடி உணர்த்துறாரு. அதுபடி சிலர் அவருடைய கட்சியில சார்ந்தவர் மேல கூட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காமன் பப்ளிக் உடைய பெர்செப்ஷன் இது அடிமட்டத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா அவங்களுடைய பெர்செப்ஷன். நான் என்னுடைய கருத்து இவங்க யாரையுமே சேர்த்துக்க தேவையில்லை. இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. இவங்களுக்கு 5 கட்சி கூட்டணி ஆதரவு கொடுத்து மெஜாரிட்டி வந்துருச்சு. இவங்க யாரையும் சேர்த்துக்க வேண்டாம். தைரியமா 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தலாம். இவங்களை விட்டுட்டு யாரும் போக போறது இல்லை. யாரையுமே இவங்க சேர்த்துக்க தேவை கிடையாது தான் என்னுடைய வியூ. ஆனா என் வியூ அவங்க கேட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. எங்களை நம்புறாங்க, என்ன நம்புறாங்க என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி தேவையே கிடையாது. அவங்கள ஒதுக்கி விட்டு யாரும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவே முடியாது தமிழ்நாட்டில். அதனால அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்க போறாங்க. அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி தேவையே கிடையாது. அதனால அவங்க யாரையுமே இந்த கட்சியில சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கட்சி ரீதியாக ஒரு கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அதை எடுத்துக்கலாமே தவிர தனிநபர்களை அவர்கள் பக்கம் இழுத்து
அவர்கள் பக்கம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்ற நிலையில அவர்கள் இல்லை. அதை அவர்கள் உணர வேண்டும். பழனி விவகாரமோ கரூர் கோயில் விவகாரம் கடுமையான குற்றச்சாட்டுகள் நடந்து இருக்கிறாங்க. இல்ல, பழனியை பொறுத்து அதை என்கொயரி தானே பண்ணணும். அந்த ஆபீஸ் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணவங்க அதை எல்லாரையும் மேலுமே ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல. ஆக்ஷன் பாருங்க, ஒரு தவறு நடந்திருக்குன்னு அவங்களுக்கு செய்தி வந்தது அப்புறம் அந்த கவர்மெண்டோட ரியாக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவா தானே இருக்கு. ஆக்ஷன் எடுக்கிறாங்க, நீதிமன்றத்துல போய் ஒரு ஸ்டே வாங்குறாங்க, ஆபீசரை சஸ்பெண்ட் பண்றாங்க. இதுதானே எதிர்பார்க்க முடியும். நடந்ததை எப்படி ஏன் தடுக்கலன்னு அவங்களை போய் கேட்கணும். நடந்தது நடந்துருச்சு, அதை வந்து அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா, அதை எப்படி குறை சொல்றது? பிஜேபி நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. 2/3 மெஜாரிட்டி லோக்சபால பிரசன்ட் ஓட்டிங்ல வாங்கி இந்த டீலிமிட்டேஷன் பில்ல கொண்டு வரணும்ன்றதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க அந்த முயற்சி எடுக்கும் போது அவங்க டார்கெட் பண்ற கட்சிகள்ல டிஎம்கே ஒண்ணு என்பது எல்லாருக்கும் நன்றா தெரியும். டிஎம்கே அதுக்கு வந்து அந்த அதுக்கு அடிபணியாமல் அவர்களுடைய கொள்கையில நிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓட்டு போடும் போது தான் தெரியும். கரூர் உள்ளிட்ட பொது மேடையில வந்து தமிழக முதல்வர் வந்து அவர் பேசுறது வந்து எதிர்கட்சி விமர்சனம் பண்ணி பேசுற முறை வந்து தவறுன்னு சொல்லி எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கு. அவங்க கம்யூனிகேஷன் ஸ்டைல்ல பேசுறாங்க, அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, மோதிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, கலைஞருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவங்க ஸ்டைல்ல பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். சட்டம் ஒழுங்குல வந்து 2 பாயிண்ட் திருப்பி சொல்றேன். கிரைம் ஆஃப் பேஷனை எந்த ஒரு போலீஸ் துறையாலேயோ எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. ஆசா பாசத்துக்காக ஒரு நடைபெறும் ஒரு குற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அது நடந்து முடிஞ்ச அப்புறம் விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு மாப் வயலன்ஸ் இல்லைன்னா ஒரு பிளான்டு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் தான் போலீஸ் வந்து தடுக்கலாம். ஆனா போலீஸுக்கு வந்து ஒரு ரெஃபர்மேஷன் வரணும், ப்ரொஃபஷனலிசம் வரணும். இந்த கஸ்டோடியல் டெத் வரதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் சொல்றேன், டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் ரீட்ரைனிங் அனுப்பணும். இது ஒரு கொலோனியல் போலீஸ் போர்ஸா தான் இந்தியாவில் அத்தனை போலீஸ் போர்ஸும் நடந்துக்கிறாங்க. ஏன்னா வெள்ளக்காரன் உருவாக்கின போலீஸ் போர்ஸ் இதை அடக்கணும் ஒடுக்கணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்ட போலீஸ் போர்ஸ் இன்னைக்கு ஒரு மாடர்ன் 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு மாடர்ன் போலீஸ் போர்ஸா மாறணும்னா என்னை பொறுத்தவரைக்கும் ரீட்ரைனிங் டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் கொண்டு போகும். 2 மாசத்துல நீங்க எல்லாரையும் வந்து எடைப்பட சொல்றீங்க. ஒரு பட்ஜெட் போடட்டும், அவங்களுக்கும் டைம் கொடுங்க. 100 பேருக்கு மேல முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே முதல் முறையாக அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, பட்ஜெட் போடட்டும். படிப்பு போக போக தானே தெரியும். இன்னைக்கே 2 மாசத்துல வந்து நீங்க வந்து இடை போட்டு அவர்களுக்கு வந்து ஒரு நீங்க மார்க் போடுங்கன்னு சொல்றது என்னை பொறுத்தவரைக்கும் நியாயமா